எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. வந்ததுக்கு நன்றி. Thank you Shanta sir for giving me this amazing opportunity to work with you, and thank you Arjun and the entire cast and crew for the support, and thank you. என்ன மாதிரி வார்த்தை? படத்தில் வந்து கேரக்டர் பேர் வந்து சூர்யா. பட் இப்போதைக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியாது. பட் இது வந்து நான் முன்னாடி பண்ண படங்களை விட அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ. போருமா? வணக்கம். ஃபர்ஸ்ட்லி மேம் சொன்ன மாதிரி இந்த வெயிலில் எல்லோரும் டைம் எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஒரு காமன் திங் இந்த ஸ்டேஜில் எல்லாருமே வந்து சாந்தகுமார் சார் த டிரெக்டர், சாந்தகுமார் சார் த டிரெக்டர். ஸோ எல்லோருமே அந்த ரோலுக்காக தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அவரோட டிரெக்ஷனில் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறது இஸ் அ ட்ரூ பிளெஸ்ஸிங். நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தேன், பட் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நாள் அவுட் ஆஃப் த ப்ளூ அவரை கூப்பிட்டாரு. அண்ட் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அசோசியேட் ஃபோன் பண்ணி சாந்தகுமார் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. ஸோ கோவாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் மதுமிதாவோட படம். அவங்கள்ட்ட 5 minutes பெர்மிஷன் கேட்டு மேம் இந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபோன் ஆன்சர் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன தாஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவார். ஸோ லைனில் வந்து தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கள், அவ்வளோதான். சார் சென்னை வந்த உடனே வந்து மீட் பண்ணேன் சார்னு சொல்லி அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி 2 சீன் நரேட் பண்ணார். அண்ட் எனிவேஸ் அவர் சப்போஸ் அந்த 2 சீனும் சொல்லலைன்னா கூட நான் படம் பண்ணியிருப்பேன் சார். ஏன்னா அவ்வளோ நாள் ஆசை உங்களோட ஒர்க் பண்ணோம். பட் இவ்வளோ நாள் மௌனகுரு, மகாமுனி, த டிரெக்டர் சாந்தகுமார் சாரோட ஃபேனாக இருந்தேன். பட் சார் now I got to know the person that you are, சார். நிறைய கான்வர்சேஷன்ஸ் இந்த ஜேர்னி இல்லை ஷூட்டுக்கு நடுவில் அவரோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லேர்னிங் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அ ட்ரூ பிளெஸிங். A lot of actors in the stage. Sujit, firstly, fantastic working with you. நான் ஏன் அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசுனா ஸோ தட் அவருக்கு புரியும். Fantastic working with you, buddy, and I'm wishing you the very, very best. I hope you are flooded with opportunities after Asavadi's release, not only in Tamil but in all other languages. Wishing you the very, very best. It was a pleasure working with you. நிறைய ஆக்டர்ஸ், GM சுந்தர் சார் அவரோட ஃபியூ சீன்ஸ் தான், பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஆர்டரில் போல், பட் ரேஷ்மா, விஷிங் யூ தி பெஸ்ட். நீங்கள் சொன்னீங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட், பட் ஐ ஹோப் யூ ஹேவ் மெனி மோர் ப்ரெஸ் மீட்ஸ் ஆஸ் த லீடிங் லேடி, அண்ட் விஷிங் யூ த வெரி பெஸ்ட். மீனு பற்றி சொல்லியே ஆகணும். இன்ஃபேக்ட் மீனு வந்து ஷூட்டுக்கு நடுவில் பாவம் ஷி வாஸ் வித் ஹர் பேபி. ஆனாலும் காஸ்டியூம் எல்லாம் பக்காவாக பார்த்து ஷீல் லைக் 2 minutes அர்ஜுன்னு போய் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அகேன் ஷி யூஸ் டு கம் பேக் ஆன் செட். ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் டெடிகேஷன் மீனு, ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ லவ் த காஸ்டியூம்ஸ். மறுபடியும் எங்கேயும் சொல்கிறேன், ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். டானியா, படி, அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து இன்டர்வியூஸ் நான் சொல்ல. ஸோ டானியா, எஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். ஆல் தி வெரி பெஸ்ட், அண்ட் ஐ ஹோப் வி கேன் ஒர்க் ஆன் மோர் மூவிஸ் டுகெதர். co-producer sir, thank you. Happy that நீங்க வந்தீங்க on board after listening to the gist of the story. ரிஷி, நண்பா, மச்சான், thank you. லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஒர்க் பண்ணதில். அண்ட் கூடிய சீக்கிரம் உன்னோட சோலோ படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணுறேன் நம்புகிறேன். நான் வந்துடுறேன். சினிமாட்டோகிராஃபர் சார், தேங்க்யூ. விஷுவல்ஸ்க்காக அமேசிங். மாஸ்டர், நீங்கள் அப்படியே ஒரு வாரத்தில் முடிச்சிட்டிங்க டூப் இல்லாமல். பட் உங்களால் உங்கள் டீம்னால தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். யாராவது மிஸ் பண்ணுறேன்னா இல்லை. ஆர்ட் டீம், எடிட்டர் சார், ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் மூவி பற்றி. அண்ட் ஐ ஹோப் அம்மா அப்பா இந்த உங்களோட ரிவ்யூ பார்ப்பாங்க நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க கேட்டுருக்காங்க ஒரு ரொமான்டிக் ரோல் பண்ணுறான்னு சொல்லி. ஸோ உங்கள் ஃபீட்பேக் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். சார் உங்களோடையும் ஒர்க் பண்ணதில் சந்தோஷம் சார். வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ மேம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ as well. A big thank you Shakti sir, படம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டு தி ஆடியன்ஸ்.
10th ரிலீஸ் ஆகுது. இன்னும் 3 நாள் தான். ஐ ஹோப் இது வரைக்கும் கைதியிலேருந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்கீங்க அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த மூவி. பட் இது வந்து சாந்தகுமார் ஃபில்ம். அது என்னோட ட்ரீம் ரொம்ப நாளாக. ஸோ ஹாப்பி ஃபைனலி அந்த என்னோட ஃபோட்டோவில் சாந்தகுமார் ஃபிலிம் பார்க்கும்போது இஸ் வெரி வெரி சாரியல் ஃபீலிங். ஸோ 10th படம் பாருங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்சோ வாண்ட் டு தேங்க் தமன் பிரதர். ஐ ஹோப் யூ வாட்ச் திஸ். ஓஜிக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட கொலாபரேட் பண்ணுறேன். தேங்க்யூ தமன் பிரதர். பிக் பிக் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ, வணக்கம். அண்ட் ஆல்சோ சாரி, பிரேம் இருக்கீங்களா? பிரேம் இபி பிரேம் அவர் எஸ்கேப் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். பிக் தேங்க்யூ பிரேம் ஃபார் ஆல் த சப்போர்ட். டே ஒன்லேருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆல்சோ சுரேஷ் சார் இல்லை நாசர் சார், சுரேஷ் சார் அவரோட ஆஃபீஸில் தான் ஜேர்னி ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு மறுபடியும் அவர் கொலாபரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. பிக் தேங்க்யூ டு யூ. தேங்க்யூ. பட் ரசவாதி படத்தில் வந்து ஒரு மெட்டமார்பிசிஸ் சொல்லுவாங்க, ஒரு அல்கமிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் 2 இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நேச்சுரல் சயின்ஸில் வந்து ஒரு அயனை வந்து மெர்க்குரியோட பம்பார்ட் பண்ணிங்கன்னா கோல்டாக மாறும். அது பேர் தான் அல்கமிஸ்ட்டு, அல்கெமி ராதர். அது பண்ணுறவங்க தான் அல்கெமிஸ்ட்டு. சோஷியல் சயின்ஸில் வந்து ஒரு இன்சிடெண்ட்லேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஒரு மெட்டமார்பிசிஸ் நடந்து ஆளே வேறு மாதிரி மாறுறது தான் ரசவாதி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து இந்த டைட்டில் வந்து நான் நிறைய டெக்ஸ்டில் படிச்சிருக்கேன். பட்டு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒரு விஷயம் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸில் ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரமாதமான டைட்டில் வச்சுருக்காரு சார். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டைட்டில் சார். மற்றபடி எனக்கும் சாந்தகுமார் சாருக்கும் நிறைய இருக்குது. நான் வந்து மௌனகுரு எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். அவரை பார்த்துட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய நான் போவேன். அப்போ ஒரு இன்சிடெண்ட்டில் அவரை பார்க்கும்போது, என்ன சார் மௌனகுருவில் அப்படியே இருட்டரை அப்படியே இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த அளவுக்கான ஒரு 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 டைரக்டோரியல் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்துட்டு நான் ஆடி போயிட்டாங்க. அதுலேருந்து ரெகுலராக வந்து இவர் எப்படியாவது காக்கா பிடிச்சி மடக்கி எப்படியாவது ஒரு படத்தில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணி ரொம்ப வருஷமாக வந்து இவரை பார்த்துட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் மகாமணியில் வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சார். அதுவும் சிவா பிரகாஷ் அவர் தான் கேஸ்டிங் டைரக்டர். அவர் சொல்லியிருக்காரு போல இருக்குது. ஆமாம் சுந்தர் கூப்பிடு அப்படின்னு இருக்காரு. ஸோ அப்படி தான் நான் மகாமணியில் போனேன். எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாரு. அவர் வந்து நடிக்கும்போது எப்படின்னா ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா, என்கிட்ட ஒரு டெஃபினேஷன் சொன்னார். மஞ்சவரட்டு அப்படின்னாரு. மஞ்சவரட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காளையை வந்து கயிறில் கட்டி போடுவாங்க. அது அவ்வளோ தூரம் போயிட்டு வரும், அவ்வளோதான். அந்த கயிறு என்ன லென்த் இருக்கோ அது வரைக்கும் போவோம். அந்த அளவுக்கு ஒரு லீவரேஜ் கொடுப்பார் ஒரு ஆக்டருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு கயிறு வந்து எனக்கு கொடுத்தார். கொஞ்சம் லென்த்தியான கயிறு கொடுத்தார் எனக்கு. கொடுத்துட்டு வந்து நீங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது வந்து நான்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் இன்ஸ்டியூட்டில் படித்ததுனால தியேட்டரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சில இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நான் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுவார். ஏதாவது முன்ன பின்ன இருந்ததுன்னா நேராக பக்கத்தில் வருவார். பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். இவ்வளோ தான் சொல்லுவார். அங்கேருந்து மைக்லேருந்து கத்துறது, கூப்பிட்றது, என்னையா நடிக்கிற அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ஒரு சத்தமும் இருக்காது. நேராக பக்கத்தில் வந்து அதை சொல்லுவார். அது ஸோ ரசவாதி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபில்மாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக படத்தை பார்க்கல. பட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு என்கிட்ட கூப்பிட்டார். ஏன்னா நானும் எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கிட்டே நல்லா பேசுவார். ஒரு 1 hour பேசுவார். நிறைய பைக்கை பற்றி பேசுவோம், ஃபிலாசபி பற்றி பேசுவோம். நிறைய வந்து இஸ் அ கிரேட் கிரியேட்டர். ஏன்னா பைக்கில் போகும்போது ஒரு கான்டெம்ப்ளேட்டிவ்னஸ்ஸு, ஒரு திங்கிங் பேட்டர்னு, ஒரு லோன்லினஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு டைரக்டர். இது வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். பட் இந்த இந்தியன் கான்டெக்ஸ்டில், சவுத் இந்தியன் கான்டெக்ஸ்டில் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இருக்காருன்றது ஒரு ரேரிட்டி தான். அது வந்து மிஸ்டர் சாந்தகுமார் தான். என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஸ்கிரிப்ட் முடிச்சு எனக்கு கூப்பிட்டு இது வந்து ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணணுன்னாரு. என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் கூப்பிட்டா ஓடி வந்துடும், நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னேன். இல்லை இது அறத்தை பற்றி பேசணுன்னாரு. அறத்தை பற்றி பேசணும். நான் மாதிரி இது மாதிரி சைலண்ட் ஆகிட்டேன். ஸோ அறம்னா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு காந்தியன் ஐடியாலஜி, ஒரு அறம்,
ஒரு மாரலு, ஒரு எத்திக்ஸு இதெல்லாம் வச்சு வந்து உங்கள் கேரக்டரை வந்து நீங்கள் பேசணும் கிளைமேக்ஸில் அப்படின்னாரு. ஆஹா, நமக்கு லட்டு மாதிரி கிடச்சிதுரா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஏன்னா நான் வந்து ஐ எம் ஃபேன் ஆஃப் காந்தியன் ஐடியாலஜி அண்ட் அறம், எத்திக்ஸு, மாரல்லாம் எனக்கு கொஞ்சம் உண்டு. இதை வந்து எங்கடா சினிமாவில் வந்து என்னால் ஆஸ் அன் ஆக்டராக போர்ட்ரே பண்ண முடியும்னு நினைக்கும் பொழுது சாந்தகுமார் வந்து எனக்கு ரசவாதியில் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ ரசவாதின்ற டைட்டிலை பற்றி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுதுன்றது நான் வந்து ரொம்ப சொல்ல தேவையில்லை, நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். அது தேங்க்யூ சாந்தகுமார் ஃபார் தட். அறம் பேசுகிற ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ், ஹி ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ். யா, ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு 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 வாய்ஸ் மாடுலேஷனில் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ். அண்ட் ஈவன் தானியா மேடம் அவங்களோட ஒர்க் பண்ணேன். ரேஷ்மா அவங்களோட நான் ஒர்க் பண்ணல சீக்வன்ஸில். அண்டு சுஜித் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். ஏன்னா அவர் வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்னால் நானும் தியேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா வெரி ஒரு ஹவு டு கெட் இன் டு த கேரக்டர் ஆர் ஹவு டு கெட் இன் டு த மூடு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஐ திங்க் இந்த ஸ்னீக் வீக்கில் நான் பார்த்தேன், ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அந்த சீக்வன்ஸு. சூப்பர், வெல்டன் சுஜித். அதுக்கப்புறம் டேரக்டரை பற்றி திருப்பி ஒன்று நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய கிளாசிக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஹிச்காக் வந்து எல்லா படத்துலையும் ஒரு சீனில் வந்துட்டு போவார். அது மாதிரி சாந்தகுமார் இந்த படத்தில் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரை வந்து பின்னாடி அதுவும் முதுகு தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஷாட்டில் வந்துருக்காரு. ஐ திங்க் ஹிச்காக்கியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதை வந்து நான் சபையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரேம் ஒரு ப்ரொடக்ஷன்னு, வெரி நைஸ் ஜென்டில்மேன்னு. மேடையில் உட்காந்துருக்கேன் எல்லாருக்குமே வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ், பல வருட அனுபவம், அருள் சாரு, எல்லாருமே வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் பழக்கம். இந்த மேடையில் வந்து நான் ஏதாவது போர் அடிச்சுன்னா மன்னிச்சிங்க. கடைசியில் என்னோட ஒரு இது இருக்குது, என்னோட ட்ரேட்மார்க் இருக்குது. என்ன ஜோக் காமிக்கிறீங்களா, என்ன ரங்கா, இதெல்லாம் நியாயமாக அதெல்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம். இந்த பிரசாத் தியேட்டரில் கூடியிருக்கிற அனைவருக்குமே வணக்கம் அன்று நன்றிகள். யாரையும் மிஸ் பண்ணல, மொத்தமாக சொல்லிட்டேன். ரசவாதி இது 3rd ஃபில்மு. என்னோட டெக்னிக்கல் டீமு, என்னோட ஆக்டர்ஸ், ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றியுமே சொல்லணும். ஷூட்டிங் க்ரூ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமு, இப்போ ப்ரொமோஷன்ஸ், பப்ளிசிட்டி எல்லாருமே, ஏன்னா ஒவ்வொரு பேரை நான் விட்டுருவேங்கிறதுக்காக நான் மொத்தமாகவே நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவங்களோட எல்லாருமே பொட்டன்ஷியல் பீப்புளாக தான் நான் கூப்பிடுறேன். இப்போ ஏன் அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து பயங்கர பொட்டன்ஷியல் ஒருத்தங்க. அவங்களோட நான் சேர்ந்து நான் கோஆர்டினேட் பண்ணி நான் வேலையை வாங்கிக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்று ரசவாதி. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரொமான்ஸ், க்ரைம், ஆக்ஷன், இது ஒரு மிக்சட் ஜானர் ஃபிலிம் தான். அந்த ஒரு மௌனகுரு கொடுத்த ஃபீலிங். ஸோ மௌனகுரு மகாமணி மாதிரி 3வது வேறு ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்க போகுது இது. ஸோ May 10th வந்து தியேட்டரில் ரிலீஸ். உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய இதை நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்க. சாந்தகுமார் சார், அவர் வந்து எனக்கு பர்சனலாகவும் அவர் அது கிரியேட்டராகவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு முன்னாடியிலேருந்து. அவரை நான் அவரோட படம் மௌனகுரு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை. பட் பர்சனாக எனக்கு அவரை நேரில் பார்த்தது கிடையாது. ஸோ ஒரு இமேஜாக எனக்கு வந்து தெரியாது. அவரை நான் ஒரு நாள் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃபீஸில். ஃபுல்லாக தாடி முடி நான் பயங்கரமாக வச்சுட்டு பேசியிருக்கேன், போயிருக்கேன். பட் இவர் தான் சாந்தகுமார் சார்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த மகாமொழியில் நான் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணியிருப்பேன். பெருசு படத்தில் வராது. பட் அது பார்த்துட்டு அதில் நடித்ததுக்கப்புறம் எப்படியாவது அதை பண்ணிடணும், அவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணிடணும். ஸோ நான் ஏதாவது ஒரு விஷயம் அவர் கூட பண்ணிடணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஸோ அப்போ தான் மகாமுனியில் படம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஒர்க் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தார். ஸோ அதில் ரொம்ப குட்டி போர்ஷனாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படியாவது அடுத்ததில் ஏதாவது நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாரும் சரி, அதுக்கு ஹெல்ப் பண்ண பிரகாஷ் அண்ணன், அப்புறம் கிருஷ்ணா அண்ணன், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மேடையும் சரி, இந்த பட வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கும். அப்புறம் கங்க்ராட்ஸ் தாஸ், நண்பன், ரொம்ப நாளாக பழக்கம். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் அவனோட படத்துலையும் நடிக்கிறது வந்து அது இட்ஸ் நைஸ். அண்ட் அப்புறம் குறிப்பிட்டதில் அப்புறம் ஒரு இபி பிரேம் சார், வெரி நைஸ், வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ சார். யூ ஹவ் பீன் வெரி கைண்ட். எங்கே இருக்கீங்கன்னு தெரில.
ஸோ அண்ட் எவ்ரிபடி, ரேஷ்மா, தானியா மேம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ.